மதுரையில 4 திசையிலும் 4 காவல் தெய்வங்கள் இருக்காங்க. அதுல கிழக்கு திசையில இருக்கும் கம்பீரமான தெய்வம்தான் ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர். மதுரை மக்கள் இவரை தெய்வமா மட்டுமல்ல வீட்டில் இருக்கிற பெரியவர் மாதிரி பாண்டி தாத்தான்னு ரொம்ப பாசமா கூப்பிடுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் கதை இருக்கு. கோவலன் கார் சிலம்பை திருடியதா அவர் மீது பழி போடப்பட்டு பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனால தவறான நீதி வழங்கப்படுது. கோவலன் அந்த கார் சிலம்பை எடுக்கவில்லை அப்படின்னு தெரிந்ததுக்கு அப்புறம் பாண்டிய நெடுஞ்செழியன் அவர் இழைத்த தவறுனால அந்த இடத்திலேயே அவர் உயிரை விடுறாரு. அவரை தொடர்ந்து அவங்க மனைவி கோப்பெருந்தேவியும் அதே இடத்திலேயே தன்னோட உயிரை விடுறாங்க. அதற்கு பிறகு கண்ணகி மதுரையை எரிச்சதா ஒரு புராணமே சொல்லுது. மாண்டு போன அந்த பாண்டிய நெடுஞ்சிய மன்னரோட ஆத்மா சிவனிடம் போய் நிக்குது. அப்ப சிவன் சொல்றாரு, நீதிக்காக உயிரை விட்ட நீ மறுபடியும் மானுடனா பிறந்து உன்னோட பிறவி கடனை தீர்த்துக்கொள் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சுவாமி, எனக்கு மறுபடியும் இந்த மானுட பிறப்பு வேண்டாம். என்னை பூஜித்து மனிதர்கள் என்னை வழிபட வேண்டும். அவங்களை நான் காத்தருள வேண்டும். எந்த மதுரை மக்களை நான் காக்க தவறினேனோ அவங்களையே நான் காக்கணும். தீய சக்திகளை வெல்லும் வரமும் தீயவர்களை கொல்லும் வரமும் எனக்கு வேண்டும். என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் அருள் புரிஞ்சே ஆக வேண்டும். உங்களோட அருள் மாதிரியே எனக்கு வேண்டும்னு கேட்கிறாரு. சிவபெருமானும் என்னோட சக்தி உன்னோடு இருக்கும்னு சொல்லி அனுப்புறாரு. 200 வருஷத்துக்கு பின்பு வள்ளியம்மாள் அப்படிங்கிற ஒரு அம்மாவோட கனவுல பாண்டிமுனி வந்து, நான் மண்ணுக்குள்ளே இருக்கேன், என்னை கண்டுபிடிச்சு வெளியே எடுன்னு சொன்னாராம். அவங்க சொன்ன மாதிரியே 8 அடி ஆழத்துல தோண்டி பார்த்தப்போ ஜடாமுடியோட அமைதியா தவ கோலத்துல இருந்த ஒரு சிலை கிடைச்சது. பொதுவா முனீஸ்வரர் அப்படினாலே கோபமா இருப்பார்னு நினைப்போம். ஆனா இங்க பாண்டி முனி பத்மாசனத்துல உட்கார்ந்து ரொம்ப சாந்தமா காத்துக்கிட்டு இருக்கிறார். நம்பிக்கையோடு போனவங்க கிட்ட இருந்து தீய சக்தி எல்லாம் துரத்தி வேண்டியதை நிச்சயமா தருவாரு. ஒரு தடவை போய் பாண்டி முனியை தரிசிச்சு பாருங்க, உங்க உடம்பே மேய்ச்சல இருக்கும்.